வணக்கம், வெல்கம் டு சுபோஸ் கிச்சன். இன்னைக்கு சுபோஸ் கிச்சனில் தட்டை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். தட்டை இது ஒரு பாப்புலர் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஸ்நாக். நம்ம எல்லாரும் செய்கிறது ஃபெஸ்டிவல்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு கிருஷ்ண ஜெயந்தி, அப்புறம் திருக்கார்த்திகை, தீபாவளி அப்படின்னா நம்ம நிறைய பேர் தட்டை செய்கிறது ஒரு ட்ரெடிஷ்னல். நமக்கு அரிசி மாவு உளுந்து மாவு இருந்தால் போதும், கடகடன் நம்ம சுலபமாக செய்யக்கூடிய ஒரு கிறிஸ்பி ஸ்நாக். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காகவும் இதை நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோவோட எண்டில் இந்த தட்டை செய்யறதுக்கு டீட்டெயில்டாக டிப்ஸ் சொல்லியிருக்கேன். என்ன மாதிரி அரிசி மாவு யூஸ் பண்ணணும், என்ன உளுந்து மாவு எப்படி நம்ம வீட்டில் தயாரிக்கணும், அப்புறம் எப்படி டீப் ஃப்ரை பண்ணினா தட்டை நிறைய நாள் கிறிஸ்பியாக இருக்கும். அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்டாக டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் நல்ல கிறிஸ்பியாக அதே நேரத்தில் டேஸ்டியான தட்டை கிடைக்கும். வாங்க இந்த தட்டை எப்படி செய்யறதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஒரு 1/4 கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. அதை மீடியம் ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும்னா, நீங்கள் உளுத்தம் பருப்பை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சுடணும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்துக்கோங்க. இந்த வறுத்த உளுத்தம் பருப்பை நல்லா மையாக அரைச்சிக்கோங்க, பொடியாக. இப்போ உளுத்தம் மாவு நமக்கு தயாராகிடுச்சு. இந்த உளுத்தம் மாவை ஒரு சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு எந்த கப்பி, இந்த லம்ஸ்ன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. மாவு நல்ல சாஃப்டாக இருக்கணும். ஒரு பேனில் 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவை ஒரு 2 நிமிஷம் நல்லா வார்ம் பண்ணிக்கோங்க. மாவை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கோலம் போட்டால் உங்களுக்கு கோலம் போட வரணும். அதுதான் கரெக்டான பதம். ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அரிசி மாவை ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச உளுத்தம் மாவுலேருந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் காரப்பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை, 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், நல்ல சாஃப்டாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர், 3/4 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை. எல்லாத்தையும் சேர்த்து கையால் நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அந்த பட்டர் அந்த மாவில் நல்லா சேரட்டும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பொறுமையாக எல்லா மாவையும் கலந்து கொடுங்க. ஒரேடியாக தண்ணி விடாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போது அதிகமாக தண்ணி, ஒரே ஈரமாக மாவு இல்லாமல் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு கிடைக்கும். நல்லா அழுத்தி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவும் நல்லா கலந்து உருட்டுற நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ தட்டைக்கான மாவு ரெடி. இதை ஒரு மூடி போட்டு தனியாக வச்சுருங்க. ஒரு ஜிப்பர் கவர் எடுத்து 2 சைடுமே நல்லா அதில் எண்ணெயை தடவிக்கோங்க. இப்போ நம்ம தட்டை மாவுலேருந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் உருண்டை எடுத்துக்கோங்க. அதை ஒரு பக்கம் இந்த ஜிப்பர் கவரில் வச்சு இன்னொரு பக்கத்தால் அந்த ஜிப்பர் கவரை மூடி ஒரு பவுலோ இல்லை இந்த மாதிரி நமக்கு மெஷரிங் கப் இருந்தாலும் அதை வச்சு நல்லா அழுத்துங்க. ஒரே மாதிரி நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அங்கங்கே நமக்கு திக்னஸ் இல்லாமல் ஒரே மாதிரி நமக்கு ஃப்ளாட்டனாக இருக்கும். இதுக்கப்புறமாவும் நம்ம உள்ளங்கையை வச்சு கொஞ்சம் நல்லா தட்டி கொடுத்தோன்னா இந்த நடுவுலலாம் ரொம்ப நமக்கு திக்னஸ் இல்லாமல் இருக்கும். ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி அங்கங்கே நீங்கள் ஓட்டை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் பொரியும் போது நல்லா ஒன்று போல் பொரிஞ்சு வரும். நம்ம பவுல் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கையாலேயே கூட நம்ம நல்லா தட்டிக்கலாம். உள்ளங்கையில் யூஸ் பண்ணிக்கோங்க. விரல் யூஸ் பண்ணால் நமக்கு அந்த விரலோட இம்ப்ரெஷன் அப்படியே பதியும். அதனால் உள்ளங்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இது இந்த மாதிரி ஜிப்பர் பேப்பர்லேயே ஒரு 2 நிமிஷம் அப்படியே உலரட்டும். ஒரு 3 கப்பு ஆயில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் சுட்டுருச்சான்னு பார்க்க ஒரு பிஞ்சு இந்த டோவையே நீங்கள் போட்டிங்கன்னா அது மேலே டக்குன்னு எழுந்து வரும். ஆயில் சூடானதும் இந்த மாதிரி ஜென்டிலாக ஒரு தட்டையாக எடுத்து ஒரு 2 அல்ல 3 தட்டை ஒரு பேட்சுக்கு நீங்கள் எண்ணெயில் போடலாம். இப்போ நான் 2 தட்டை சேர்த்துருக்கேன். ஃப்ளேமை நல்லா லோவில் ஆக்கிட்டு பொறுமையாக இந்த தட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சா தட்டை சீக்கிரம் செவந்து போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் பொறுமையாக திருப்பி கொடுத்து 2 பக்கமும் அடிக்கடி திருப்பி கொடுத்து எடுத்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கோல்டன் ப்ரௌனாகவும் இருக்கும், அதே நேரத்தில் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதே போல் இப்போ அடுத்தது நம்ம வந்து தட்டு ஏற்கனவே வச்சுருக்கிற தட்டையிலேருந்து ஒரு 2-3 தட்டை எடுத்து இந்த பேட்சில் போட்டுடலாம். எண்ணெயோட அளவு அப்புறம் உங்கள் பேனோட டெப்த்து அதை பொறுத்து நீங்கள் 2-3 பீசஸோ இல்லைனா 4 பீசஸோ கூட நீங்கள் சேர்க்கலாம். இப்போ என்னோடய பேன் ரொம்ப சின்னது, அதனால் நான் 2-3 பீஸ் மட்டும்தான் என்னால் சேர்க்க முடியும் ஒரு பேட்சுக்கு. இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்திடுங்க. இந்த தட்டை அந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போதே நமக்கு மீதி இருக்கிற மாவை இந்த மாதிரி நம்ம திரும்ப ஜிப்பர் கவரில் தட்டி வச்சுருந்தோன்னா அதுவும் நல்லா உலர்ந்து நமக்கு ரெடியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்க ஆரம்பிச்சிருச்சு. இதை ஒரு தடவை திருப்பி போட்டு அந்த பக்கமும் பபுள்ஸ் நமக்கு நின்றுடுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். ஒரு லைட் கோல்டன் இருக்கும் போதே நம்ம எடுத்துட்டோன்னா நமக்கு பேப்பரில் நம்ம திரும்ப டிஷ்யூ பேப்பரில் வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா கொடுக்கும். கரகர முறுமுறு தட்டை தயாராகிடுச்சு. டிப்ஸ் டைம். தட்டை நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த தட்டை செய்யறதுக்கு ஒரு சில டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப், அரிசி மாவு. நம்ம வீட்லேயே தயாரித்து பதப்படுத்தின அரிசி மாவு யூஸ் பண்ணிங்கன்னா அதோட டெக்ஸ்டர் டேஸ்ட்டு எப்படியும் ஒரு படி மேலே தான் இருக்கும் நம்ம கடை மாவை விட. ஆனால் நமக்கு இப்போல்லாம் வந்து நமக்கு பிஸியாக இருக்கிற ஸ்கெடியூலில் வீட்டில் தயாரிக்க முடியல அப்படின்னா நம்ம கடை மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்லேயே பதப்படுத்தின அரிசி மாவை எப்படி தயாரிக்கிறது அப்படின்றதுக்கு வீடியோ ஆல்ரெடி நான் யூடியூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. நீங்கள் இல்லை நீங்கள் கடை மாவு யூஸ் பண்ணணும் அப்படின்னா கடையில் நமக்கு வந்து பிளெயின் ரைஸ் ஃப்ளார்னு கிடைக்கும், அதையும் யூஸ் பண்ணலாம். இல்லையா நமக்கு இடியாப்பம் ஃப்ளார் இல்லைனா கொழக்கட்டை ஃப்ளார்னு கிடைக்கும். அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அரிசி மாவு கிடைக்கிறத யூஸ் பண்ணி இந்த தட்டை செய்யலாம். வீட்டில் தயாரித்த அரிசி மாவாக இருந்தாலும் சரி, கடையிலேருந்து வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஒரு வெதுவெதுப்பு வந்த உடனே தான் அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். நமக்கு ஈரமாவை அப்படியே நம்ம வீட்டில் தயாரித்த ஈரமாவை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அதனால நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கின மாவாக இருந்தாலும் முதல்ல ஒரு நல்ல நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்க வரைக்கும் ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். அதை நல்லா செவக்கணும் அப்படிலாம் நமக்கு கிடையாது. போட்டு அடுப்பில் போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அரிசி மாவு கை பொறுக்கிற சூடு இருந்ததுன்னா நம்ம அணைச்சிடலாம். அந்த மாவை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் டிப், உளுந்து மாவு. உளுந்து மாவு வந்து நமக்கு கடையிலேயே நமக்கு ரெடிமேடாக கிடைக்கிது. ஆனால் கடையில் கிடைக்கிற உளுந்து மாவு வந்து அன்ரோஸ்டட் மாவாக இருக்கும். அது வந்து வறுக்காத மாவு அது. அதனால் அது நமக்கு வந்து தட்டைக்கோ இல்லை நமக்கு பண்ணுற பக்ஷணங்களுக்கோ சரியாக வராது. நமக்கு வீட்லேயே உளுத்தம் பருப்பை வறுத்து அரைச்சி நம்ம வந்து பொடி பண்ணினோன்னா அதுதான் நமக்கு வந்து இந்த பக்ஷணங்களுக்கெல்லாம் சரியாக இருக்கும். உளுத்தம் பருப்பை வந்து நம்ம கொஞ்சமாக நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப்பு அரிசி மாவுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் 1/2 டேபிள் ஸ்பூனை மட்டும் நம்ம வறுத்து அரைச்சோன்னா மிக்சியில் அரைப்படாது. அதனால் நம்ம வந்து ஒரு 1/4 கப்பு உளுத்தம் பருப்பை எடுத்து கொஞ்ச நேரம் நம்ம வந்து வறுக்கணும். எப்படி வறுக்கணும் அப்படின்னா, நம்ம வறுத்த உளுத்தம் பருப்பை கையால் எடுத்து பார்த்தோம்னா நல்ல சூடாக இருக்கணும். நம்ம உடனே அதை வந்து கீழே விட்டுறணும். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு சூடு இருந்துட்டா போதும். செவக்கலாம் வேண்டாம். கோல்டன் கலரோ இல்லை நல்லா ரெட் கலரோ ஆகணுன்ற அவசியமே இல்லை. கையால் எடுத்தால் உங்களுக்கு சூடு பொறுக்க முடியாமல் கீழே போட்டுடணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். உளுத்தம் பருப்பை வறுத்து நீங்கள் வந்து அதை நல்லா பொடி பண்ணி 2-3 தடவை நல்லா நீங்கள் வந்து சல்லடையில் சலிச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு உளுத்தம் மாவு வந்து நல்ல சாஃப்டாக இருக்கணும். அதில் வந்து கரகரப்பு இருந்தால் நமக்கு வந்து எண்ணெயில் பொடிக்கும் போது வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் உளுந்து மாவு மட்டும் நல்லா வந்து நீங்கள் சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த அரிசி மாவு, உளுந்து, ரெட் சில்லி பவுடர், அப்புறமா வந்து நம்ம வந்து பெருங்காயம் எல்லாம் சேர்த்து, சால்ட் எல்லாம் சேர்த்து நம்ம கலந்து மாவு பிசைகிறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப ட்ரையாக திக்காக பிசையணும்னு அவசியம் இல்லை. நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா அந்த தட்டையை நம்ம வந்து ஃப்ளாட்டன் பண்ணி தட்டும் போது உங்களுக்கு அந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி கிராக்கியாக இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தெளித்து, அதே நேரத்தில் ரொம்பவும் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஸ்மூத் டோவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஜிப்பர் கவரோ இல்லை பார்ச்மெண்ட் பேப்பரோ எடுத்து நீங்கள் அதில் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக அந்த மாவை எடுத்து கையாலேயோ இல்லைன்னா வந்து இன்னொரு ஜிப்பர் கவரால் அதை மூடி நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சோ அமுத்தினீங்கன்னா ஒரே மாதிரி ரவுண்டு சைஸ் தட்டை நமக்கு கிடைக்கும். நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு அழுத்தினாலோ இல்லை கையால் நம்ம வந்து தட்டினாலோ எதுவாக இருந்தாலும் இந்த நடுவில் இருக்கிற போர்ஷன் வந்து நல்ல ஃப்ளாட்டன் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கையால் தட்டும் போது இந்த இடத்த வச்சு தட்டுங்க. உங்கள் ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணாதீங்க. இந்த பாமோட எண்டு, இந்த உள்ளங்கையோட எண்டை வச்சு நல்லா நீங்கள் இப்படி தட்டிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி எல்லாம் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். மெயினாக நமக்கு வந்து சைட்ஸை விட சென்டர் தான் நமக்கு ஃப்ளாட்டனாக இருக்கணும். சைட்ஸ் திக்காக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ சென்டர் வந்து ரொம்ப வந்து திக்காக இருந்ததுன்னா நமக்கு டீப் ஃப்ரை பண்ணும் போது அது உப்பிக்கும், இல்லைன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து முதல்ல கிறிஸ்பியாக தோணினாலும் அதுக்கப்புறம் அது வந்து சூயியாக இருக்கும். அதனால நம்ம வந்து சென்டரை நல்லா ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து எண்ணெயில் பொரிக்கிறது. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தட்டையை வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க. இப்போது ஒரு சின்ன பீஸ் ஆஃப் அந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து எண்ணெயில் போட்டோடனே அது உடனே மேலே எழுந்து வந்துருதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து தட்டையை வந்து எண்ணெயில் போடுங்க. ஏன்னா நம்ம எண்ணெய் காயாமல் போட்டோம் அப்படின்னா நமக்கு தட்டை வந்து நிறைய எண்ணெய் குடிக்கும். அதனால் எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தட்டையை ட்ராப் பண்ணுங்கள். ஒவ்வொரு தட்டையும் போட்டு அந்த எண்ணெயோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஓவர் க்ரௌட் பண்ணாமல் ஒரு 2 இல்லை 3 தட்டை ஒரு பேட்சுக்கு போட்டு பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொறுமையாக அந்த பபிள்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகிற வரைக்கும் 2 பக்கமும் திருப்பி கொடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா பொன்னிறமாக அதே நேரத்தில் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். நம்ம முதலையே ஃப்ளேமை ஹையில் வச்சு போட்டு எடுத்தோன்னா டார்க் ஆகிடும். நம்ம அதனால் என்ன நினைப்போம், ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சி நம்ம எடுத்துருவோம். ஆனால் ஆற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூயியாக இருக்கும், இல்லை சாகியாக இருக்கும், எண்ணெய் நிறைய குடிச்சு. அதனால் லோ ஃப்ளேமில் பொறுமையாக நம்ம குக் பண்ணோன்னா இந்த தட்டை நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக உங்களுக்கு 2 to 3 வீக்ஸ் வரைக்கும் கூட அந்த கிறிஸ்ப்னஸோட சூப்பராக இருக்கும். நம்ம இந்த தட்டை மாவு ப்ரிப்பேர் பண்ணும் போது இல்லை ரெட் சில்லி பவுடர் போட்டிருந்தோம் காரத்துக்காக. உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி பவுடரை அதிகமாக்குறதோ இல்லை குறைச்சோ நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி வேண்டாம், உங்களுக்கு நல்ல வந்து பெப்பர் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பெப்பரை வந்து நல்லா மிளகை வந்து 1-2 அரைச்சி நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா நல்ல மிளகு தட்டையாகவும் நீங்கள் அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு மாவுக்கு நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் யூஸ் பண்ணியிருந்தோம். பட்டர் வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டராக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சில்டு இது வந்து பட்டர் யூஸ் பண்ண வேண்டாம். முதலே எடுத்து வெளியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும், சாஃப்டாக இருக்கும். அந்த பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போதும். நீங்கள் பட்டருக்கு பதிலாக கீயும் யூஸ் பண்ணலாம். ஆனால் கீ யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா தட்டையோட கலர் வந்து இன்னும் டார்க்காக வரும். அதனால தான் நம்ம வந்து பட்டர் யூஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு வந்து நமக்கு வந்து சாப்பிடும் போது நல்ல மெல்ட்டும் ஆகும். அதே நேரத்தில் கலர் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலராக இருக்கும். இதில் நான் வந்து நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருந்தேன். ஏன்னா நம்ம வந்து கடிக்கும் போது நல்லா அது ஒரு பைட் பண்ணுற ஒரு டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுக்காக. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கடலைப்பருப்பு நல்ல ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதை கூட நீங்கள் சேர்க்கலாம். அதே மாதிரி கோகோனட் நல்லா நம்ம தேங்காயை வந்து சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி அதையும் நீங்கள் வந்து இந்த மாவில் சேர்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் தட்டை செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.